ஐயா, எனக்கு வயது 62. நான் 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கேன். அனைத்து கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் என்ற ஒரு சிறுபான்மை மக்கள் முன்னேற்ற கழகத்தை 40 ஆண்டுகளாக நடத்தி வரேன். இதில் ஜாதி மதம் இதெல்லாம் ஒழிச்சிட்டு அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒரே பெருமையில் தான் வாழணுன்றது. சிறுபான்மை பெருமை என்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாது. சிறுபான்மை என்பவங்க இன்றைக்கி பெரும்பான்மையாக சமூகத்தில் ஜாதி மதம் பணம் மொழி இதில் தான் நசுக்கப்படும் போது அவங்க சிறுபான்மை ஆக்கப்படுறாங்க. சிறுபான்மைக்கு என்றைக்கும் பெரும்பான்மை கை கொடுத்தாதான் சிறுபான்மை என்றைக்கும் முன்னேற்றம் அடையும். இல்லைன்னா சிறுபான்மை என்றைக்கும் வறுமையிலே வாழும். இன்றைய தமிழகத்தின் ஆண்ட திராவிட கட்சிகள் இதுவரை சிறுபான்மை மக்களும் வறுமை கோட்டு மக்கள் அனைவருக்குமே எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. ஆகையால் இப்போது 12 அம்ச திட்டங்களுடன் நான் திருச்சி கிழக்கில் சுயேட்சையாக வேட்பாளராக நிற்கிறேன். என்னுடைய செயல்படுத்தவில்லை. ஆகையால் இப்போது 12 அம்ச திட்டங்களுடன் நான் திருச்சி கிழக்கில் சுயேட்சையாக வேட்பாளராக நிற்கிறேன். என்னுடைய 12 திட்டங்களும் தமிழகத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் இதை நடைமுறைப்படுத்தும் போது தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். இதற்காக நான் 12 அம்ச கோரிக்கைகளை வைத்துள்ளேன். இன்று முதல் கோரிக்கையானது சொந்த வீட்டு கனவு ஏழை மக்களுக்கு என்று. இது 2013ஆம் ஆண்டிலிருந்து இதுக்கு விஷயம் போராடிட்டு இருக்கேன். 2014 உச்ச நீதிமன்றம் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்தியாவில் இருக்க அனைத்து நகர்ப்புற மக்களையும் கணக்கு எடுத்து வறுமை கோட்டு மக்கள் வீடு இல்லாத மக்களுக்கு 10 நாளில் அவங்களுக்கு தற்காலிக வீடும் ஒரு 6 மாதத்துக்குள்ள சொந்த இடத்துடன் வீடை வழங்கணுன்றதான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. அதன்படி மோடி அவர்கள் அனைவருக்கும் வீடு திட்டம் என்றதை ஒன்று துவங்கினார். இதை துவங்கிய முதல் 5 ஆண்டு காலம் எடப்பாடி அவர்கள் இந்த திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்தியிருந்தால் தமிழகத்தில் இன்னைக்கு வறுமை கோட்டில் வீடு இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அவர் செயல்படுத்தலை. 2வது இதே திட்டத்தை இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சியிலையும் செயல்படுத்தவில்லை. இதில் இந்த திட்டத்தை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வீடு இருக்கவங்களுக்கும் பணம் இருக்கவங்களுக்கும் இது மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதனால இந்த அனைவருக்கும் வீடு திட்டத்தில் இந்தியாவுன்னு சொல்லவுன்னா தமிழகத்தில் ஒரு 0% ஏழை கூட இதெல்லாம் பயனடையவில்லை. அதனால தான் சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வரும்போது அமித்ஷா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சு துணை நகரங்களை உண்டாக்கி வீடு இல்லாதவங்களுக்கு இடத்துடன் வீடு வழங்கணும், அதுக்கு பிஎம் மோடி சிட்டின்ற வைங்கன்னு கூட நான் கோரிக்கை கொடுத்துருந்தேன். மொத்தத்தில் இன்னைக்கு கவர்மெண்ட் அனைவருக்கும் வீடு திட்டம்னா ஏழை மக்களுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு ஒரு 75% இடத்தை கொடுத்து மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு 5 லட்ச ரூபா மானியமும் மீதி வங்கி கடனை அவங்கவுங்க இன்னைக்கு வாடகை 3000 4000 செலுத்துறாங்க. வங்கி கடனையும் அவங்க அடைச்சிக்குவாங்க. கவர்மெண்ட் சார்பில் இலவசமாக ஒரு 750% இடமும் ஒரு 5 லட்ச ரூபா மானியமும் கொடுத்தா ஒவ்வொரு வீடு இல்லாத ஏழைகளுக்கும் சொந்த வீடு கிடைக்கும். இதுதான் என் முதல் கோரிக்கை. 2வது, ஏன் ஒழிக்க மாட்டேன்றாங்கன்னா ஏடிஎம்கே வந்தாலும் ஒழிக்க மாட்டாங்க, டிஎம்கே வந்தாலும். இந்த 2 கட்சியோடைய தலைவர்களில் பல சாராய ஃபேக்ட்ரிகளை வச்சுருக்காங்க. அதனால் டாஸ்மார்க்கு எந்த காலத்துலேயும் ஒழியாது. அதனால் இயற்கை மதுபான கல் இருக்கிறதையும் தடை பண்ணிகிட்ருக்காங்க. அநியாயமாக இப்போ கல் இருக்கிற ஒரு பனைய விவசாய தொழிலாளர் காலில் சுட்டிருக்காங்க. இது மாதிரி தமிழகத்தில் திமுக திராவிட கட்சிகள்னால எந்த ஒரு நல்ல திட்டங்களும் செயல்படுத்த முடியாது. ஆகையால் வருங்காலத்தில் ஒரு புதிய மனிதர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் அமைச்சராக வர வேண்டும். அதை விஜய் தேர்ந்தாலும் சரி, வேற யாராவது தேர்ந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் 235 தொகுதியிலையும் சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்க. இந்த சுயேட்சை வேட்பாளரில் ஒரு 50 பேர் ஜெயிச்சுட்டா தமிழ்நாட்டில் எந்த திராவிட கட்சிகளும் இனிமேல் ஃப்ராட் பண்ண முடியாது, ஏன்னா ஊழல் பண்ண முடியாது. மகளிர் தொகை வேண்டாம். அதுக்கு முன்னே அரிசி அட்டைதாரர்கள் அனைவருக்கும் வருஷத்தில் 6 சிலிண்டரும் தரமான அரிசி மூட்டையும் இந்த மாதிரி அன்னலட்சுமி ஒவ்வொருத்தருக்கும் நல்ல குடும்பத்துக்கு வேண்டிய உணவுப் பொருளை வழங்கினாவே போதும். சும்மாச்சு 2000 ரூபா 1000 ரூபா மானியம் கொடுத்து அந்த 1000 ரூபாயும் வாங்கி அந்த வீட்டில் இருக்கவங்க போய் அன்னைக்கு ஒரே நாளில் டாஸ்மார்க்கில் 1000 ரூபாய் காலி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த 1000 ரூபா கொடுக்கறதெல்லாம் மக்கள் ஏமாற வேண்டாம்.
இந்த அரசும் மக்களை ஏமாற்ற வேண்டாம்னு நான் சொல்லிக்கிறேன். மெயினாக ரெண்டாவது இலவச பாஸ் என்பது இன்னைக்கு ஐடி கட்டுறவங்க பெரிய கோடீஸ்வரம் பண்ணுவாங்க, பெண்களாக இருந்தால் கூட பஸ்ஸில் போகலாம் வரலாம். அது நடைமுறைக்கு தப்பு. இந்தியாவில் 120 தொழில் நிறுவனங்கள் இருக்குது. உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கம், அந்த தொழிலாளர் சங்கத்தில் 120 தொழிலாளர் சங்கத்தில் இருக்க ஏழை தொழிலாளர் அட்டை வச்ச அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ் கொடுக்கணும். இந்த தொழிலாளர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து நகர்ப்புற பேருந்துகளில் வேலைக்கு போக இலவச பஸ் பாஸ் வாங்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த மாதிரி பல திட்டங்களை வச்சுருக்கேன். ஆட்சிக்கு வராங்க. இந்த இந்தியாவுக்கே உலகத்துக்கே பெருமையாக அந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் அந்த மலைக்கோட்டையை உலக புகழ அதை மறைச்சி அதுக்கு ஒரு ரோப் கார் விடல, அந்த சுற்றி அந்த தெப்ப குளத்தை மறைச்சி கடைகளும் அது இதுவும் மறைக்கப்பட்டிருக்கு. அழகான இந்த உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக சுற்றுலாத்தலமாக இந்த மலைக்கோட்டை மாநகரத்தை நான் மாற்றுறதுக்கு முதல் முயற்சி அதுதான் என்னோட கோரிக்கை. நான் சிறுபான்மை கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கு பெரும்பான்மை மக்களுடைய ஒரு பழமை வாய்ந்த இந்த மலைக்கோட்டையை ஒரு புனித சின்னமாகவும் உலக புகழாக்கவும் என்னுடைய முதல் கோரிக்கையாக வச்சுக்கிறேன். எனது சின்னம் தீப்பெட்டி சார்.